சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இந்த 2 மூட்டைகளை நாம் எடுத்து செல்லலாம். 2 மூட்டைகளையும் நாம் எடுத்து செல்லும் பொழுது நமக்கு குலதெய்வ அருளும் முன்னோர்களின் அருளும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குலதெய்வத்திற்கு நம்ம நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் அன்பும் நமக்கு இருக்கும். எப்படியாக இருந்தாலும் வெளியூர்களில் குலதெய்வம் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த 2 மூட்டைகளை நீங்கள் மாதம் ஒரு முறை, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி, இந்த 2 தினங்களில் எந்த தினமாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தாராளமாக போகலாம். அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம், தவறு கிடையாது. பௌர்ணமி என்று போகலாமா, கண்டிப்பாக போகலாம், தவறு கிடையாது. இந்த 2 தினங்களை நீங்கள் குலதெய்வத்திற்கு செல்லும் நாளாக எடுத்துக்கொள்ளலாம். மாதம் ஒரு முறை இந்த 2 மூட்டைகளை நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு செலுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் வறுமை, கஷ்டம், தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி சுபமாக வாழ ஒரு பாதையாக வழிவகுத்து கொடுக்கும். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத பாதையே தெரியல, கல்லும் முள்ளுமாக இருக்கு, எதுவுமே எங்களுக்கு புலப்படலை அப்படின்னா இந்த 2 விஷயத்தை ஒரு வருடத்தில் 12 முறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வருடத்திற்குள்ள நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விதமாக நடக்க ஆரம்பிக்கும். இது முயற்சி செய்து பாருங்கள். நம்மளால செய்ய முடியலை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது, செய்ய முடியும். அது என்னென்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்னதுதான் புளி சாதம் மூட்டை. புளி சாதம் கட்டிட்டு நம்ம குலதெய்வத்திற்கு போகணும். இன்னொரு மூட்டை என்ன அப்படின்னா சில்லறைகள். நாம் அன்றாடம் எடுத்து வைக்கும் சில்லறை. அப்படி எடுத்து வைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சில்லறைகளாக வாங்கி ஒரு மஞ்சள் இல்லை நல்லா முக்கி அந்த தண்ணியில் மஞ்சள் நீரில் முக்கி, வெள்ளை காட்டன் துணி எடுத்து மஞ்சள் தண்ணியில் முக்கி, அதுக்காக மஞ்சள் துணி நீங்கள் எடுக்கக்கூடாது, வெள்ளை துணியை மஞ்சள் ஆக்கணும். ஆக்கி அந்த துணி நல்லா காஞ்ச உடனே மஞ்சள் மனம் கமகமன்னு இருக்கும் அந்த துணி. அதில் நீங்கள் இந்த சில்லறையை போட்டு ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் நம்ம சில்லறையாக எடுத்து போடலாமே உண்டியல்ல, இது எதுக்கு இவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காலங்களில் மூட்டையாக முடிச்சுகளாக கனமாக ஆலயத்திற்கு கொடுத்து கொடுத்து பழகி, நாம் பெரிய பெரிய ராஜாக்கள் அரண்மனையில் வாழ்ந்தவங்கெல்லாம் மூட்டையாக தான் கொடுப்பாங்களாம் பணம் எல்லாமே. அப்போ அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கு ஆனந்தமாக இருக்கும். அப்படி செய்யணும். இப்போ நீங்கள் ஆலயத்திற்கு கிளம்பிட்டீங்க, குலதெய்வத்துக்கு கிளம்பியாச்சு, எல்லாரும் குடும்பத்தோட நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் மனசில் சந்தோஷமாக நினைக்கும் போது புளி சாதம் கட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது கட்டி எடுத்துட்டு மூட்டையாக கட்டுறது மட்டும் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெள்ளை காட்டன் துணி, புது துணி, அந்த துணியில் ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில அந்த புளி சாதத்தை வச்சு கட்டிக்கோங்க. கட்டி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இந்த காசு, சில்லறை காசை ஒன்று ஒன்றா போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் கையால் அந்த காசை போடுங்க. நீங்கள் சில்லறையாக மாற்றி வச்சுட்டு ஒவ்வொரு கை, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, பெரியவங்க சின்னவங்க நிறைய எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கைகளிலும் அந்த பணம் பட வேண்டும். அப்படி ஒவ்வொரு கை காசாக அள்ளி அதில் போட்டு அதை முடிச்சு கட்டி இந்த 2ஐயும் ஒரு மஞ்சள் பையில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கில் வச்சுட்டு குலதெய்வத்துக்கு போன உடனே நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே குலதெய்வ ஆலயத்தில் கொடிமரம் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வத்திற்கென்றே ஒரு மரம் இருக்கும். அங்கே நீங்கள் இந்த புளிசாத மூட்டையை முடிச்சு அவித்து அங்கே அந்த கொடிமரத்துக்கு நீங்கள் வச்சுருங்க. அந்த மூட்டையை வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி நீங்கள் கும்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போய் அங்கே எப்படி நீங்கள் வழிபடணுமோ அந்த மாதிரி நீங்கள் வழிபடுங்க. வழிபட்டுட்டு கருவறையில் இருக்கிற உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த பண மூட்டையை கொடுங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகத்தை உங்கள் பண மூட்டையை கொடுத்து நீங்கள் என்ன வேண்டுதல் எப்படி வேண்டுறீங்களோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஆக நீங்கள் இந்த முறையை ஒரு வருடத்தில் 12 முறை செய்ய வேண்டும். மாதம் மாதம் செய்ய வேண்டும். அது அமாவாசையாக இருக்கலாம் அல்லது பௌர்ணமியாக இருக்கலாம். எங்களால் இப்படி செய்ய முடியலை அப்படின்னா 6 தடவையாவது நீங்கள் செய்யுங்க ஒரு வருடத்திற்கு. அதாவது 2 மாதத்திற்கு ஒரு தடவையாவது செய்து பாருங்கள். கைமேல் பலன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அது கிடைக்கும் உங்களுக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நீங்கள் நல்ல நாங்கள் ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், நாங்கள் குலதெய்வத்துக்கு அடிக்கடி போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா வருடத்தில் 2 முறை செய்ய ஆரம்பியுங்கள்.
இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஆனால் இந்த 2 மூட்டை முக்கியம். நீங்கள் அது பணம் 1000 500 2000 5000 உங்கள் விருப்பம். ஆனால் அந்த மஞ்சள் துணியில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த பணம் சில்லறைகளாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம், ஆலயத்துக்கு சேர்த்து விடணும். ஆனால் அந்த புளிசாதம் மூட்டை வெளியே அந்த விருட்சம் இருக்கும், அந்த ஆலயத்திற்கென்று ஒரு விருட்சம் இருக்கும், அங்கே நீங்கள் விரித்து வச்சிடணும். அது யார் சாப்பிட்றா அதெல்லாம் நீங்கள் கவனிக்கவே கூடாது, வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிடணும். தாராளமான நன்மைகள் கிடைக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.